ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் பாஞ்சாலங்குறிச்சி என்ற ஊரில் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற ஒரு வீரர் இருந்தார். அவர் தனது தந்தை ஜேகவீரபாண்டிய கட்டபொம்மன் இறந்த பிறகு 30 வயதில் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக பொறுப்பேற்றார். அவர் மிகவும் அமைதியான மனம் கொண்டவர் என்று ஆங்கிலேயர்கள் நினைத்தார்கள். ஆனால் நடந்த சில நிகழ்வுகள் கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே பெரிய பகையை உருவாக்கின. 1709ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் மற்றும் நவாப் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டனர். அதன்படி கர்நாடக பகுதியில் வரி வசூலிக்கும் உரிமை ஆங்கிலேயர்களுக்கு வந்தது. பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்தும் வரி வசூலிக்க ஆங்கிலேயர்கள் முயன்றனர். அவர்கள் தங்கள் ஆட்சியர்களை அனுப்பி பாளையக்காரர்களை அவமானப்படுத்தி வரி வசூலித்தனர். இதனால் கட்டபொம்மனுக்கு ஆங்கிலேயர்கள் மீது கோபம் வந்தது. 1798ஆம் ஆண்டில் கட்டபொம்மனிடம் வரி நிலுவையாக 3310 பகோடாக்கள் இருந்தன. அதை வசூலிக்க ஆங்கிலேய ஆட்சியர் ஜாக்சன் படைகளை அனுப்ப முயன்றார். ஆனால் மதராஸ் அரசாங்கம் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. பிறகு ஜாக்சன் கட்டபொம்மனை ராமநாதபுரத்தில் சந்திக்க ஆணை பிறப்பித்தார். கட்டபொம்மன் சென்று சந்தித்தார். ஆனால் ஜாக்சன் அவரை 3 மணி நேரம் நிற்க வைத்து அவமானப்படுத்தினார். கட்டபொம்மன் அதை சகிக்க முடியாமல் தனது அமைச்சர் சிவசுப்பிரமணியனாருடன் தப்பிச் செல்ல முயன்றார். ஊமைத்துரை என்ற வீரர் கட்டபொம்மனுக்கு உதவி செய்தார். ராமநாதபுரம் கோட்டை வாசலில் ஒரு மோதல் நடந்தது. அதில் ஆங்கிலேயர்கள் சிலர் கொல்லப்பட்டனர். சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்டார். கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பி ஜாக்சன் தனக்கு செய்த அவமானத்தை மதராஸ் ஆட்சிக்குழுவிற்கு தெரியப்படுத்தினார். அக்குழு கட்டபொம்மனை விசாரித்து அவர் குற்றவாளி அல்ல என்று முடிவு செய்தது. ஜாக்சன் பணி நீக்கம் செய்யப்பட்டார். கட்டபொம்மன் நிலுவைத் தொகையில் ஒரு பகுதியை செலுத்தினார். இதற்கிடையே சிவகங்கையின் மருதுபாண்டியர் தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கினார். கட்டபொம்மன் அதில் ஆர்வம் காட்டினார். மருது சகோதரர்களுடன் இணைந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்க முடிவு செய்தார். ஆனால் சிவகிரி பாளையக்காரர் அவர்களுடன் இணைய மறுத்தார். கட்டபொம்மன் சிவகிரியை நோக்கி படையெடுத்தார். ஆனால் ஆங்கிலேயர்கள் இதை தங்களுக்கு எதிரான செயல் என்று கருதி தங்கள் படைகளை திருநெல்வேலி நோக்கி அனுப்பினர். 1799ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் கட்டபொம்மனை சரணடையும்படி கோரினர். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். மேஜர் பானர்மன் தலைமையில் ஆங்கிலேயர்கள் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்கினர். கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பிச் சென்றார். ஆனால் பின்னர் அவர் பிடிபட்டார். சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்டார். கட்டபொம்மனும் தூக்கிலிடப்பட்டார். இவ்வாறு பாஞ்சாலங்குறிச்சியின் வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது வீரத்தை காட்டி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினார். அவரது வீரம் இன்றும் நாட்டுப்புற பாடல்களில் வாழ்கிறது. அவர் நம்முடைய நாட்டின் விடுதலைக்காக போராடிய ஒரு மாபெரும் வீரர். அவரை நாம் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ நீங்க பார்த்த வீடியோ மாதிரியே நம்ம ஆப்ல ஒரு அனிமேஷன் ஸ்டோரி சீரிஸே வந்து கொடுத்துருக்கோம். பிளே ஸ்டோர்ல நம்மளோட ஆப் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேம்ல வந்து இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. முதல்ல ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அந்த ஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ள வந்து போங்க. ஸோ வரிசையாக எல்லா சீரிஸும் இருக்கும். இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி அனிமேஷன் ஸ்டோரிஸ் இதுக்குள்ள வந்து போங்க. இதில் அந்த கண்டென்ட்டுக்குள்ள வந்து போங்க. ஸோ ஆல் கண்டென்ட் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸாக வீடியோ கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோ பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்தே பார்த்தோம் அப்படின்னா ஒரு குவிஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சு எல்லாம் ஸ்டோரி அனிமேஷனாக இருக்கும். ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ண டெஸ்ட் நீங்கள் வந்து எழுதலாம். இதே மாதிரி நம்ம நிறைய டாபிக் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்பில் அப்லோட் பண்ணிட்டு வந்து வரும். ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கு அப்புறம் அதை பேஸ் பண்ண குவிஸும் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்ட்ராங்காக வந்து படிச்சு முடிச்சிடலாம். நம்ம வேலிடியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து கொடுத்துருப்போம். 1 மந்த் 3 மந்த் 6 மந்த் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.